சனாதன சங்கிலியை கல்விதான் நொறுக்கும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையின் கீழ் மாணவர்களை படிக்க வைப்பதற்கான விதை என்ற திட்டத்தின் 15ஆம் ஆண்டு விழா தாம்பரம் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் அகரம் அறக்கட்டளையின் நிறுவனர் சூர்யா, அரங்காவலர் நடிகர் கார்த்தி, சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன், கமல்ஹாசன், தயாரிப்பாளர் தானு, இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் ட்ரம்ஸ் சிவமணியின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தொடர்ந்து அகரம் அறக்கட்டளையின் மூலம் பயன்பெற்ற முன்னாள் மாணவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசினர். அதைக் கண்டு சூர்யா உள்ளிட்டோர் கண்கலங்கினர். பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கிவிட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப 15 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில நிப்பேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு 100 பேரை ட்ரைனிங் பண்றேன். பின்னர் பேசிய சூர்யா, கல்வியை கொடுத்து விட்டால் மற்றதை அவர்களே செய்து கொள்வார்கள் என்பதை உணர்ந்தே இந்த பணியை தொடங்கியதாக குறிப்பிட்டார். 160 மாணவர்களோடு தொடங்கப்பட்ட கல்வி பணியில் தற்போது 6000த்திற்கும் அதிகமானோர் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்க பாதியில படிப்பை நிப்பாட்டு இருந்தீங்க, இல்லாட்டி நீங்க இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்க ஜெயிக்கல அப்படின்னா எங்களோட 15 வருஷ பயணம் இருந்திருக்காது. நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்க, வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சோங்கள, எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு, நான் கல்வியை நம்புறேன், கல்விதான் எனக்கு ஆயுதம், நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு, நம்மளை குடும்பமா ஆக்கியிருக்கு. எனக்கு இவ்வளவு தங்கச்சிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு தம்பிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு உறவு கிடைச்சிருக்கு. பின்னர் உரையாற்றிய கமல்ஹாசன், சர்வாதிகார சங்கிலிகளையும் சனாதன சங்கிலிகளையும் நொறுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்விதான் என்றார். 2017ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க. 2017ஆம் ஆண்டிற்கு பின்னர் நீட் தேர்வால் பலரால் மருத்துவராக முடியவில்லை என்று கமல்ஹாசன் சுட்டிக்காட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.